ஹாய்ங்க, நான் ஹேமா. வெல்கம் டு தரு குக்கிங். ஸோ இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கிச்சனில் இருக்க அந்த கவுண்டர் டாப் கார்னரில் இருக்கிற எல்லாத்தையும் எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன், எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ கரண்டி பார்த்தீங்கன்னா, ரெகுலராக இந்த சின்ன கரண்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு ஜாடி வந்து ஸ்பூனுக்கு தனியாக, கரண்டிக்கு தனியான்னு வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம உப்பு ஜாடிலாம் வாங்குவோம்ல, அங்கேயே பார்த்தீங்கன்னா மூடிலாம் உடைஞ்சது தனியாக இருக்கும். ஸோ அதுலேயே ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற குட்டி குட்டி கரண்டி, ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அங்கே ஹேங் பண்ணியிருக்கேன் அந்த பிளாக் கலர் ரேக் பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ரெண்டும் சேர்த்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் வந்துச்சு. ஆனால் இப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதனால் எனக்கு வந்து சரியாக ரேட் ஞாபகம் இல்லை. ஆனால் நல்லாயிருக்கு குவாலிட்டி. இதை பற்றி இன்றைக்கி மினி vlog கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ அது மேலே இந்த ஸ்பைஸ் ஜாரு அதுக்கப்புறமேட்டு அதில் ஹேங் பண்ணியிருந்தேன் அந்த கப்ஸு, செராமிக் கப்ஸு, டீ கப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து எல்லாருமே விளக்கத்தில் போட்டேன். அதே மாதிரி அந்த கார்னர் ரேக்கில் இருக்கிறதும் அதே மாதிரி தான். இந்த ஒயிட் கலர் கப் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேரளா போயிருந்தபோது அங்கே அதிகமாக எல்லா டீ கடையிலையும் இது இருந்துச்சாமா. சரின்னு சொல்லிட்டு எங்கே கிடைக்கும்னு சொல்லி விசாரித்து வாங்கிட்டு வந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கீழே போட்டால் கூட உடையாது அப்படின்னு சொல்லி தான் பிளேட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் பிளேட்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஸோ அதெல்லாம் போட்டுட்டேன். இந்த கப்ஸ் மட்டும் இன்னும் இருக்குது. ஆனால் அவ்வளோ பெரிய கப்பில் நம்ம டீ காஃபி குடித்தோன்னா சீக்கிரமாக போய் சேர வேண்டியது தான். ஏன்னா ரொம்ப பெரிய கப்பு, அதுக்கு நம்ம டெய்லியும் வந்து 1 லிட்டர் பால் வாங்கணும். ஸோ அவ்வளோ வந்து பெரிய கப்பு, அதனால் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பாயசம் அப்புறமேட்டு இந்த குலோப் ஜாமுன்லாம் செஞ்சேன்னா அதில் போட்டு கொடுத்தோன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு பெரிய வந்து கப்பு பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். ஆனால் நல்லா வந்து ஆழமாக நல்லா ஒரு மாதிரி கப் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் விளக்கத்தில் போட்டுட்டு சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அதனால் வெங்காயம் மட்டும் உரிச்சு வச்சுட்டு ஹால் நீட் பண்ண வந்தாச்சு. நேற்று நைட் துணியெல்லாம் மடித்து வச்சேன். ஆனால் அதை எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன். ஸோ அது வந்து எடுத்து வைக்கணும். அதே மாதிரி ஹாலில் ஏதாச்சும் டேபிள் வச்சோன்னா அந்த கார்னர் டேபிள் எதுக்கு வச்சேன்னா ஹெல்மெட்டும் அதுக்குமேட்டு ஸ்கூல் பேக்கு அப்புறமேட்டு காலேஜ் பேக் பொண்ணுங்களது வைக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த டேபிள் வச்சேனே. ஆனால் அதை தவிர மித்த எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீட் பண்ணிவிட்டு துணி எடுத்து வைக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு. டாக்டர் வந்து குனிஞ்சு வேலை செய்யக்கூடாது அப்படின்னாங்க. எதாக இருந்தாலும் உட்காந்து செய்யுங்க அப்படின்னாங்க. மறந்துட்டேன். அப்புறமே பாதி துணி எடுக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. அப்புறமேட்டு உட்காந்து துணியெல்லாம் மடித்ததை ஃபஸ்ட்டு எடுத்து பீரோவில் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிஷின் ஏற்கனவே வந்து போட்டு விட்ருந்தேன். அது வந்து ஓடிட்டுருக்கு. ஒயிட் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ அது நான் வந்து ஓடினதுக்குமேட்டு அது காய வச்சுட்டு அடுத்த லோட் போடணும். ஸோ அப்படியே ஹாலில் அதே மாதிரி டீப்பாய் எதுக்கு இருக்கணும், சோஃபா கிட்டே இருக்கணும். ஆனால் நம்பாளுங்க அங்கே இருக்கிற டீப்பாயை இந்த டேபிள் கிட்ட இந்த டிவி கிட்ட ஒரு டேபிள் போட்டிருந்தேன். அது வந்து வச்சுருந்தா அதில் வந்து எல்லா திங்ஸையும் வச்சு ஹால் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு தான் அதை எடுத்து உள்ளார போட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த டீப்பாயும் எடுத்து இங்கே போட்டு அது மேலே எல்லா திங்ஸும் வைக்க வேண்டியது அதையும் நீட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஜெயிஸ்தா எக்ஸாம் இருக்குன்னு கொஞ்சம் என் கூடயே 4 மணிக்கு 4:30 இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு எந்திரிச்சிட்டா அவளும் வந்து படிச்சுட்டு இருந்தா. ஸோ அவர்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ காலேஜ்லேருந்து வரத்துக்கு நைட்டு 7 சில டைம் 7:30 கூட ஆயிடும். அதனால் வந்தோன்னே சாப்பிட்டுட்டு படுத்துருவா. காலையில் தான் எந்திரிச்சு படிப்பா. ஸோ எக்ஸாம்னாலும் இவ்வளோ நேரமாக எந்திரிச்சு படிக்கிறா. இல்லைனா கண்டிப்பாக லேட்டாக தான் வந்து படிப்பாளே. ஸோ டிவி துடைக்கும் போது எப்பயுமே கையில் வந்து மோதிரம் வளையல் எதுவும் போட்டிருக்காதீங்க. ஸோ வெறும் டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் வந்து துடைச்சிடுவேன். அதே மாதிரி ஈரம்லாம் ஸ்ப்ரே பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து துடைக்க மாட்டேன். ஜஸ்ட் அப்பப்போ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சிடுவேன். அதே மாதிரி அந்த டிவிக்கு கீழே இருக்கிற அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்ஷெலாம் இருக்குல்ல, அதோட செட் ஆஃப் பாக்ஸ் வைக்கிற ஸ்டாண்ட், அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். கீழே 2 ரிமோட் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒயர்லாம் வந்து அதுலேயே வந்து நீட்டாக வந்து ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது வழியாக விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோட ப்ராடக்ட் லிங்க் வேணால் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். ஸோ கிச்சன் ரேக்கு அதுக்கமேட்டு இது ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கரண்டி ஸ்பூன்லாம் அப்படியே வைக்காமல் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி விளக்குறது மட்டும் தான் பண்ணுவேன். நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த பேக் பெயின் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரேடியாக வேலை செய்யக்கூடாது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு மீதி நாளைக்கு செய்யணும். L4 L5 அந்த இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்ஜாக இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா நான் இது மாதிரி வேலை செய்ய குனிய அந்த நரம்பு போய் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து லைட்டாக அது வந்து போய் மாட்டுறதுனால அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த நரம்பு வந்து அப்படி ஒரு ரைட் சைட் ஃபுல்லாக காலெல்லாம் வலி எடுத்துக்குது. அதனால் அதிகமாக வேலை செய்கிறதில்ல, கொஞ்சமாக செஞ்சுக்கிறது. காலையில் தான் எழுந்திரிச்சு கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சுன்னு விளக்குனேன்னா அதெல்லாம் எடுத்து கவுண்டர் டாப் மேலே காய வச்சு ஃபேன் போட்டு விட்டுட்டு டீ வந்து ஜெயிஸ்தா வந்து பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்ற பசிக்குதுன்னா. ஸோ அதனால் அவளுக்கும் எனக்கும் டீ வச்சுட்டு அப்படியே பாத்திரத்தை வந்து அந்த டீ கொதிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கண்ணாடி வரையா அதனால் பொறுமையாக கொஞ்சம் மெதுவாக எல்லாம் விளக்கணும்னு சொல்லி அதெல்லாம் விளக்கிட்டு இருந்தேன். இப்போ கிச்சனை பார்க்கறதுக்கு கன்றாவியாக தான் இருக்கும். ஆனால் அது விளக்குன பாத்திரம் தான். அதெல்லாம் வந்து ஃபேனை போட்டு விட்ருக்கேன்னா ஸோ கொஞ்சம் நேரம் காஞ்சிடுச்சுன்னா எடுத்து வச்சிட்டோன்னா நீட்டாக இருக்கும். ஸோ ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா பழசு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிப்போச்சா, அதனால் புதுசு எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து இதில் மங்களில் வாங்கியிருந்தேன். 31 ரூபா, 5 பீஸா 6 பீஸோ ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கு. எனக்கு அந்த க்ரீன் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, இதுதான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 10 பீஸ் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் தீந்துருச்சு. அதனால் இந்த டைம் மங்கள் போனால் சரி அங்கேயே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரேட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அங்கேயே வாங்கிட்டேன்.
அந்த ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு விளக்கி எடுத்து வச்சிட்டோன்னா சிங்க்கு கொஞ்சம் காலியான மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு விளக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு டீ அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சா சரி டீ வடிகட்டி குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து வேலையை பண்ணலான்னு சொல்லிட்டு டீயை வடிகட்டிட்டு இருந்தேன். அடுப்பு மேலேயே மறந்து போய் வச்சு வடிகட்டிட்டு இருக்கேன். ஏன்னா சூடாக அது மேலே வச்சு வடிகட்டினோன்னா கிளாஸ் பிரேக் ஆயிரும். ஸோ அதனால் கீழே வச்சு வடிகட்டிட்டு பிஸ்கெட் தொட்டு நானும் ஜெயிஸ்தாவும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சுகர் போட மறந்துட்டேன் டீயில், அதனால் அப்புறமேட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ சுகரை போட்டு டீயை குடிச்சிட்டு வந்து டிஃபனுக்கு லஞ்சுக்கு ரெண்டும் ரெடி பண்ணிவிட்டேன். எனக்கு ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறமேட்டு செடிக்கு பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழ தோல் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு, ஏன்னா வெயிலுக்கு காலையில் சாயங்காலம் 2 நேரம் தண்ணி விட்டால் தான் செடி பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா செழிப்பாக இருக்குது. ஸோ தண்ணி விட்டுட்டு வந்து எல்லா பாத்திரத்தையும் விளக்கி வச்சுட்டேன். ஆரஞ்சு கலர் டப்பா இருக்குல்ல, ஸோ அதில் தான் வந்து இப்போ வேஸ்ட் எல்லாம் கவர் போட்டு யூஸ் பண்ணுறது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ஒரு பிஸ்கெட் வாங்கினதுக்கு வந்தது. ஸோ நல்லாயிருக்கு இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு. அது மூடி இருக்கிறதுனால மூடி போட்டு வச்சிட்டோன்னா அந்த கொசு தொலைலாம் இல்லாமல் நீட்டாக இருக்குது. ஸ்மெல்லும் வந்து வெளியில் வரதில்லை. ஸோ வாட்டர் பாட்டில் 2 பேத்துக்கும் தண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு இருந்தேன். தர்ணிக்கா எந்திரிச்சு வந்தாலும் சரி டிஃபனை ஒரேடியாக சாப்பிடுன்னு சொல்லி அவள் கையில் டிஃபனை கொடுத்துட்டு வைத்த வேலையை வந்து ஆரம்பித்தேன். 2 பேத்துக்கும் வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு ஜெய்ஸ் தான் குளிச்சுட்டு வந்துட்டு நான் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், நீங்கள் எதுவும் எடுத்து வைக்காதீங்கன்னா. ஆனால் நமக்கு மனசு வராதில்ல. ஸோ அதனால் லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், அவளோட புக்ஸ் எல்லாம் கீழே வச்சுருந்தா எல்லாத்தையும் எடுத்து பேக் பேக் பண்ணி வச்சுட்டு அவளுக்கு பஸ்ஸுக்கு தேவையான அமௌண்ட்டுமே அப்படியே எடுத்து வச்சுருவேன். காலையில் தான் நீட் பண்ணேன். ஆனால் எல்லாம் உட்காந்து படித்தது அது இதுன்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையிலேருந்து தலையே சீவில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா தலையை சீவி ஒரு கிளிப்பை போட்டேனே. பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா துவைக்கிறக்கிட்ட மேட்டெல்லாம் ஊறிட்டு இருக்குது. அதே மாதிரி ஷாக்ஸ் எல்லாம் துவைக்கணும் எடுத்து போட்டிருக்கேன். அதெல்லாம் இவங்களெல்லாம் அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் செய்யணும். ஒரு வாரம் ஆச்சு நான் வண்டி எடுத்து, ஏன்னா அவங்க தான் இப்போ வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கொண்டு போய் பொண்ணுங்க 2 பேத்தையும் விட்டுருவாங்க. நான் வந்து வண்டியை எடுக்கலையே. டாக்டரோட அட்வைஸ் படி 1 மாதத்துக்கு வண்டி ஓட்டாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி பாருங்கள் அவங்க நேரமாக வெளியில் கிளம்பிட்டாங்க. அதனால் நான் இன்றைக்கி வண்டி எடுத்தே ஆகணும். ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததுனால அதை தொடச்சி விட்டுட்டு ஜெயிஸ்தாவை ஒரு 7:30க்கெலாம் பஸ்ஸுக்கு வந்து நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும். அதே மாதிரி தரணிக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுறணும். ஸோ 2 பேத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் என்னோடய மித்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும். மார்னிங் ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.